சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கதைய பத்தி பேச போறதில்ல. பல நூற்றாண்டுகளா மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்ச ஒரு காவியம். காதல், துரோகம், தியாகம் இது மூணும் கலந்த த்ரிஸ்டான் மற்றும் ஐசோல்ட் பத்தின முழுமையான அலசல் தான் இது. இருண்ட மத்திய கால ஐரோப்பால நடந்த இந்த சம்பவங்கள ஒரு புது கோணத்துல இன்னைக்கு நாம விரிவாக காண போறோம். ரெடியா? வாங்க அந்த காலத்துக்கே ஒரு பயணம் போலாம். மரணத்தையும் கடக்கும் உண்மையான காதல். இத கேட்கும்போதே ஒரு சிலிர்ப்பு வருதில்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. தப்பிக்கவே முடியாத ஒரு விதியும் நீங்க எடுத்துக்கிட்ட சத்தியமும் ஒன்னா மோதுனா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்விதானே. ஒரு பக்கம் தான் உயிருன்னும் மேலா மதிக்கிற அரசன், இன்னொரு பக்கம் தான் உயிரான காதல். இந்த ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிற ஒரு மனிதனோட போராட்டம் தான் இந்த காவியத்தோட மையப்புள்ளி. கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, கார்ன்வால் ராஜ்யத்துல. அங்க இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மலைக்கோட்டைய கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. கார் மேகங்கள் சூழ்ந்த வானம், காத்துல படபடக்கும் கொடிகள், போருக்கு தயாராகிற வீரர்கள்னு அந்த இடமே ஒரு உச்சக்கட்ட பரபரப்புல இருக்கு. இந்த நாட்டை ஆள்ற மன்னர் மார்க் ரொம்பவே மதிப்பிற்குரியவர். ஆனா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. தன் நாட்டுல ஒரு நிரந்தரமான அமைதி வேணும்னா ஒரு பலமான கூட்டணி தேவைன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக அயர்லாந்து இளராசிய கல்யாணம் பண்ணிக்க அவர் முடிவெடுக்கிறாரு. சரி, மன்னரோட இந்த முக்கியமான முடிவை நிறைவேற்ற யாரா அனுப்புறது? அங்கதான் என்ட்ரி கொடுக்கறாரு நம்ம ஹீரோ. மலை உச்சியில தங்கம் மாதிரி ஜொலிக்கிற அந்தி வானத்து பின்னணியில கையில வாளோட நிக்கறாரே, இவர்தான் ட்ரிஸ்டன். மன்னர் மார்க்கோட ரொம்ப நெருக்கமான மாவீரனான தளபதி. எந்த ஒரு தயக்கமும் இல்லாத விசுவாசமான போர் வீரர். அந்த இளவரசிய பத்திரமா அயர்லாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வர மிகப்பெரிய பொறுப்பு இவர்கிட்டதான் ஒப்படைக்கப்படுது. அப்படியே கடலை தாண்டி அயர்லாந்து கோட்டைக்குள்ள போனோம்னா, மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல தங்க நிற ஆடையில தேவத மாதிரி இருக்கிற இவங்க தான் இளவரசி ஐசோல்ட். பார்க்க அவ்ளோ அழகு, ஆனா ரொம்ப ரொம்ப மென்மையான மனசுக்காரங்க. அவங்க கண்ணுல தெரியற அந்த சின்ன சோகத்தை கவனிச்சிங்களா? சொந்த நாட்டை விட்டுட்டு யாருனே தெரியாத ஒரு மன்னரை கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற அந்த தவிப்பு அந்த மங்கலான வெளிச்சத்துல அப்படியே அப்பட்டமா தெரியுது. சரி, பயணம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன எதிர்பாராத சம்பவம் நடக்குது. அது மொத்த கதையின் புரட்டி போட்டுடுது. ஒரு மாயாஜால காட்டு வழியா போகும்போது தெரியாத்தனமா அவங்க 2 பேரும் ஒரு பானத்தை குடிச்சிடுறாங்க. அது சாதாரண பானம் இல்ல, ஒரு காதல் மருந்து. அந்த நீல நிற தங்க நிற துகள்கள் மிதக்கிற அந்த மந்திர மருந்து குடிச்ச மறுகணமே அவங்க 2 பேரோட ஆன்மாவும் ஒன்னா கலந்துடுது. கடமைய மறந்து தங்களை மீறி ஒருத்தர் உயிருக்குயிரா நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த முரண்பாட்டை பாருங்களேன். ஒரு பக்கம் மன்னருக்காக உயிரையே குடுக்க துணியும் மாவீரன், இன்னொரு பக்கம் அதே மன்னரோட மனைவியே உயிரா நேசிக்கும் தடை செய்யப்பட்ட காதலன். ட்ரிஸ்டானோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. மூளை மன்னருக்கு விசுவாசமா இருன்னு சொல்லுது, ஆனா மனசு ஐசோல்டு தான் உன் உலகம்னு சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாராலதான் நிம்மதியா வாழ முடியும்? கடைசியில அவங்களுக்கு வேற வழியே தெரியல. நாட்டுக்காக, கடமைக்காக ஐசோல்டு மன்னர் மார்க்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவளால த்ரிஸ்டான ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியல. வேற வழி இல்லாம அடர்ந்த இருட்டு காட்டுல, மரங்களுக்கு நடுவுல கசியும் நிலா வெளிச்சத்துல, தூறல் மழையில அவங்க ரகசியமா சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணீரோட அவங்க கட்டி தழுவுற இந்த ஒரு காட்சி, அவங்க காதலோட ஆழத்தையும் அந்த விதி அவங்க கூட விளையாடுற கொடூரமான விளையாட்டையும் நமக்கு அப்படியே உணர்த்துது. ஆனா எவ்ளோ நாளைக்கு தான் ஒரு ரகசியத்தை மறைக்க முடியும் சொல்லுங்க? ஒரு கட்டத்துல இந்த ரகசிய சந்திப்புகள் மன்னர் மார்க்கோட காதுகளுக்கு போயிடுது. இருட்டான அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிற மன்னரோட முகத்தை பாருங்க. அந்த சுடர் விடுற தீப்பந்த வெளிச்சத்துல அவரோட கோவம் விஸ்வரூபம் எடுக்குது. தான் உயிரை விட அதிகமா நம்பின ஒரு வீரனும் தான் மனைவியும் சேர்ந்து தனக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகத்தை நினைச்சு அவர் கொதிச்சு போறாரு. மொத்த ராஜ்யமும் அப்படி ஒரு நிமிஷம் உறைஞ்சு போகுது. இப்போ இந்த நிகழ்வுகள் எப்படி ஒன்னோட ஒன்ன லிங்க் ஆகி ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போகுதுன்னு நாம பார்க்கலாம். ஒரு சாதாரண ராஜதந்திர பயணமா ஆரம்பிச்சது காதல் மருந்தால திசை மாறி கட்டாய கல்யாணத்துல முடிஞ்சு ரகசிய சந்திப்புகளா மாறி கடைசியில மன்னர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த சின்ன தவறு, அதாவது அந்த மருந்த குடிச்சது எப்படி அடுத்தடுத்து பெரிய விபரீதங்களை உருவாக்கி அவங்கள நாட்டை விட்டே துரத்துற அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு இதுல ரொம்ப தெளிவா புரியுது. இதோட விளைவு என்னாச்சு தெரியுமா? த்ரிஸ்டான் கார்ன்வால் நாட்டை விட்டே நிரந்தரமா துரத்தப்படுறான். குற்ற மழையில குதிரையில அவன் தனியா நாட்டை விட்டு போறதும், உயரமான கோபுரத்து ஜன்னல்ல இருந்து ஐசோல்ட் கண்ணீரோட அவனை வழி அனுப்புறதும் நிஜமாவே மனச பெசேற ஒரு காட்சி. அந்த இருண்ட வானம் கூட அவங்க மனசுல இருக்கிற வழியை தான் காட்டுது. ஐசோல்ட் அரண்மனை கூட தனியா தவிக்க விடப்படுறா. அவளுக்கான நிஜமான சோதனைகள் இப்போதான் ஆரம்பமாகுது.
அப்படியே பல வருஷங்கள் ஓடிருச்சு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சாலும் அவங்கள காதல் துளி கூட குறையல. அப்போ ஒரு நாள் ஒரு பயங்கரமான போர்ல திரிஸ்டானுக்கு பலத்த காயம் பட்டுடுது. இரத்தக்கரையோட கவசங்களை கழட்டி போட்டுட்டு ஒரு இருட்டான அறையில அணைய போற மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல மரணத்தோட போராடிட்டு இருக்கான். அந்த கடைசி நேரத்திலயும் அவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான், எப்படியாவது தன் காதலி ஐசோல்ட ஒரு தரம் பாத்துரணும். அவளுக்கு ஒரு அவசர செய்தியை அனுப்பிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதான். காலம் கடந்து போறதுக்குள்ள ஐசோல்டு வந்து சேருவாகா? திரிஸ்டானோட ஒவ்வொரு மூச்சும் அவளுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு யுகமா போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி துடிச்சு போவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மரணத்தோட விளிம்புல இருந்தாலும் காதலியோட முகத்தை தேடுற அந்த ஒரு தவிப்பு, கதையோட உச்சக்கட்ட பதச்சத்தை இங்க உணர முடியுது. விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட ஐசோல்ட் தாமிக்கல. இங்க அவங்க ஓடி வரத பாருங்க. கண்ணீர் விட்டுக்கிட்டே ஆடைகள் காத்துல பறக்க, பின்னாடி நிக்கிற காவலர்கள் கூட சரியா தெரியாத அளவுக்கு அவ்ளோ வேகமா கோட்டைக்குள்ள ஓடி வராங்க. எப்படியாவது தான் காதலனை உசுரோட பாத்திர மாட்டோமாங்கிற அந்த ஒரு வெறித்தனமான ஓட்டம். அவங்களோட அந்த உணர்ச்சிகரமான போராட்டத்தை பார்க்கும்போது நமக்கே ஹார்ட் பீட் ஏகிரிருது. ஆனா விதி தன்னோட கடைசி கொடூர விளையாட்டை இங்க விளையாடிடுச்சு. ஐசோல்ட் ஓடி வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. காயங்களோட வலிய தாங்க முடியாம திரிஸ்தான் இறந்துடுறான். அவனோட உயிரற்ற உடம்ப பார்த்த அந்த ஒரு செகண்ட், தாங்க முடியாத வலியில இதயம் சுக்குநூறா உடைஞ்சு ஐசோல்டும் அவன் பக்கத்திலேயே சரிஞ்சு விழுந்து தன் உசுர விடுறாங்க. விதியோட சதி எவ்ளோ கொடூரமானதுன்னு இந்த இடம் நம்மள உலுக்கி எடுத்துடுது. ஆனா இவ்ளோ சோகங்கள், வலிகள் எல்லாத்துக்கும் அப்புறம் இந்த காட்சியில ஒரு அற்புதமான அமைதி இருக்கு பாருங்க. மேலிருந்து விழுகிற அந்த தேவத உலகத்து தங்க வெளிச்சத்துல சுத்தி மிதக்கிற வெள்ளப்பூக்களுக்கு நடுவுல அவங்க 2 பேரும் இப்ப ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல ஒன்னா வாழ முடியாட்டியும் மரணத்துல 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இது முடிவில்ல, அவங்க காதலுக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி. எல்லா வலிகளையும் தாண்டி அமைதியான ஒரு உலகத்துக்கு அவங்க போயிட்டாங்க. கடைசியா இந்த அலசல் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு ஆழமான சிந்தனை இதுதான். மரணத்தால் அமரத்துவம் பெற்ற ஒரு தடை செய்யப்பட்ட காதல். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த கதையை நாம எப்படி எடுத்துக்கிறது? இது கடமையை மீறி செஞ்ச ஒரு துரோகத்தோட கதையா, இல்ல மரணத்தையே ஜெயிச்ச ஒரு உன்னதமான காதலோட வரலாற்றுச் சான்றா? இந்த ஒரு பெரிய கேள்வியோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உணர்ச்சிகரமான பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.